பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் பச்சை சுண்டக்காய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எலுமிச்சங்காய் அளவு புளி, கைப்பிடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் 1 டீஸ்பூன், நம்ம பச்சை சுண்டக்காய் 100 கிராம் எடுத்தோம் இல்லையா, அதை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதை முதல்ல போட்டு பாதி வதக்கி சுண்டக்காய் கொஞ்சம் வதங்கினதும் 5-6 பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கிறத போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் வெங்காயம், நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி, வெங்காயம், சுண்டைக்காய், பூண்டு எல்லாம். இப்போ இந்த தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம போட்ட தக்காளி ஓரளவு வதங்கி, இப்போ நம்ம 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு லேசாக ஒரு வதக்கணும். இப்போ அடுப்பை நான் நிறுத்திட்டேன், பிடிச்சிடும். அதனால் இதோடு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு வதக்கி அது கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளியை இதில் போட்டு குழம்புக்கு உப்பு வேண்டிய அளவு போட்டு இப்போ குழம்பு நல்லா கொதித்து ஓரளவு கொதித்து வத்தட்டும், பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நாம் கைப்பிடி தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் விழுது, அதையும் இதில் ஊற்றி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், அவ்வளோ.